வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடு ரெபாசிட்டரி அப்ளிகேஷன். சோர்ஸ் கோடு ரெபாசிட்டரி அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐடி பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் சிம்பிளாக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பர் வந்து கோடை டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டெஸ்டிங் டீமுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த கோடை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ரெபாசிட்டரி ஏதாவது ஒரு யூஆர்எல்லில் வந்து அவங்க வந்து புஷ் பண்ணிடுவாங்க. அந்த டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அதை புல் பண்ணி அதை எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் டெப்ளாய்மெண்ட் டீமுக்கு வந்து மறுபடியும் அவங்க வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து சிம்பிள் வே. வந்து ரொம்ப லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறதுனா இப்படி தான். ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு 5 எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிட் அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ஸ் கோடு மெயின்டைன் பண்ணுற அப்ளிகேஷன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அட்லிசிஷன் வருது. அடுத்து கிட்டப் இருக்குது, இது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோடது. அடுத்து கிட்லேப்னு இருக்குது, இது அவங்களோட தான். கிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது, இது பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. இது வந்து அடுத்து வந்து க்ளவுட் ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு கூகுள் பண்ணிங்க அப்படின்னா சோர்ஸ் கோடு ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் கோடு ரெபாசிட்டரி டூல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வருங்க பாருங்கள். ஓப்பன் சோர்ஸ்னே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், சொன்னால பிட் பாக்கெட்டு அதோட ஃபீச்சர்ஸு, அடுத்து வந்து சோர்ஸு, ப்ராஜெக்ட் லாக்கு, கிட்லேபு, க்ளவுட் ஃபோர்ஜு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட வெப்சைட் வந்து அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது இந்த ரெபாசிட்டரி கோடு மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரமே. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இந்த ரெபாசிட்டரி கோடு நிறைய இருக்குது. இதெல்லாமே வந்து பெய்டு வெர்ஷனாகவும் இருக்குது, ஒரு சிலது வந்து ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் SCM மேனேஜர்னு சொல்லி ஒரு ஓப்பன் சோர்ஸ், ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ் கோடு மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் சோர்ஸ் தான். இது வந்து கிட், மெர்க்குரி அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரெபாசிட்டரி ஓவர் த HTTP. இது HTTP வெளியே அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது வந்து வெரி ஈஸி. நோ நீட் டு ஹேக் த கான்ஃபிகரேஷன் ஃபைல். SCM மேனேஜர் இஸ் கம்ப்ளீட்லி கான்ஃபிகர் ஃப்ரம் த வெப் இன்டர்ஃபேஸ். நோ அப்பாச்சி, நோ டேட்டாபேஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சியும் தேவையில்லை, அப்படி ஏதாவது வெப் சர்வரும் தேவையில்லை, டேட்டாபேஸும் தேவையில்லை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது வந்து யூசர் குரூப்பு பர்மிஷன்லாம் மேனேஜ்மெண்ட் அதே எல்லாமே வந்து அதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் சப்போர்ட்டோட கிட், மெர்க்குரி அண்டு சப்பர்வேஷன். இது வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்ஃபுல் வெப் API JSON அண்டு XML அது ரன் ஆகும். இது ரிச் யூசர் இன்டர்ஃபேஸ். இது ஃபுல்லாக வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் தான். சிம்பிள் API பிளக்கின். இது பார்த்திங்கன்னா நிறையா பிளக்கின் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் LDAP ஆக்டிவ் டைரக்டரி, PIM ஆத்தென்டிகேஷன், ஹிர்போஸ், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஓப்பன் பிளக்கின்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லைசன்ஸ் பார்த்திங்கன்னா BSD லைசன்ஸ். ஸோ இதுதான் இதோட சிம்பிள் ஃபீச்சர். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் இங்கே தரேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு நீங்கள் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். SCM மேனேஜர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலே பாருங்கள், இதுதான் வந்து அதோட ஒரிஜினல் சைட்டு. ஸோ இதுதான் இது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டான மேனேஜர் 2 பில்டு. இது வந்து SCM, இது வந்து பிளக்கின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து டாக்கர் இமேஜும் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸ் தான். உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனாக வேணும். இப்போ நான் கொடுத்துருக்கோம் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். கரண்ட்டாக என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். 1.16 தான் கரண்ட் வெர்ஷனு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அது ஜிப் ஃபைலாக விண்டோஸாக இருந்ததுன்னா ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லினக்ஸாக இருக்கிறனால டார் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதை பற்றினா இது வந்து நிறைய பிளக்கின்ஸ்லாம் அதில் அவைலபிள் இருக்குது. நிறைய பிளக்கின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏகப்பட்ட பிளக்கின்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக ஓப்பன் சோர்ஸ் தான். இந்த கோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய சர்வர்லேயே நம்மளுடைய கோடு வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிட் பாக்கெட்டு, ஸோ அந்த கிட்லேப், இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் நம்மளோட கோடு வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட போய் தான் நமக்கு வந்து அது இதாகும். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஓன் சர்வராக மெயின்டைன் பண்ணுறது தான் பெட்ரு. இதுதான் வந்து ஓன் சர்வராகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளிகேஷன்
அவங்க சர்வரில் இன்ஸ்டால் ஆகும், நம்ம காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிட்டாப்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வரும் நம்ம சர்வராக இருக்கும், அப்ளிகேஷனும் நம்மளுடைய சர்வரில் ரன் பண்ணிக்கலாம், நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் நம்மளே ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து AWSல பார்த்தீங்கன்னா ஒரு உபுண்டு இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸு. ஸோ அது வந்து புட்டியில் லாகின் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதோட IP பார்த்துக்குங்க. இது ஃபர்ஸ்ட் மிஷின் தான், அதில் எதுவும் இன்ஸ்டால் பண்ணலை. இதோட IP பார்த்தீங்கன்னா 172.31.22.206 இங்கே இருக்க பாருங்கள். 172.31.22.206 இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோவுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி AWSல வந்து இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா ITTamilan யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், அந்த டார் ஃபைலை. நான் உபுண்டுனால டார் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறேன், விண்டோஸாக இருந்தால் நீங்கள் ஜிப் ஃபைலே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கமெண்ட்டு. டவுன்லோட் ஆகிடுச்சு. சரி, இதுதான் 2 வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண ஃபைலு, இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதில் வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஜாவா இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக இருக்காது, ஃபர்ஸ்ட் மிஷினு. நம்ம இது ஜாவா இல்லை. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு அப்டேட் பண்ணிக்கிறேன். sudo apt-get update. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் apt install open jdk 8 jdk. ஓகே, எஸ். ஜாவா இன்ஸ்டால். இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாவா தான். இது ஜாவா இல்லைன்னா இது வந்து ரன் ஆகாது. ஜாவா கண்டிப்பாக தேவை. ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஏன்னா 522 MB வந்து டவுன்லோடோட இன்ஸ்டால் ஆகணும். ஃபாஸ்ட்டாக வந்துடும், பட் இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ண வேணும். நான் என்ன பண்ணுறேன், அது வரைக்கும் இதோட ப்ளக்கின்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ப்ளக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளக்கின், குரூப் மேனேஜரு, SCM யூஸரு, ஆத்தென்டிகேஷனுக்கு பாருங்கள் உள்ள இருக்குது. அதாவது PIM ப்ளக்கின்னு, HTTP பாஸ்வேர்டு ப்ளக்கின்னு, LDAP ப்ளக்கின்னு, ஆக்டிவ் டைரக்டரி ப்ளக்கின்னு, கேஸ் ப்ளக்கின்னு, க்ரௌடு ப்ளக்கின்னு, கண்டினியூஸ் இன்டகிரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்கின்ஸு, டெவலப்மெண்ட்டு, இஷ்யூ ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா ஜீரா, பக்ஸிலா, ரெட்மின் ப்ளக்கின்னு, லைப்ரரிஸு, மெயிலு, மெர்க்குரி. ஸோ ஏகப்பட்ட ப்ளக்கின்ஸ் பாருங்கள். அவங்களுக்கு இந்த ப்ளக்கின் தேவை, எல்லா ப்ளக்கினும் அவங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அத்தனையும் ஃப்ரீ, எதுவுமே பெய்டு வெர்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்னும் கம்ப்ளீட் ஆகலையா? ஸோ அத்தனையும் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். இது எதுவுமே வந்து பெய்டு வெர்ஷன் கிடையாது. ஓகே, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் இந்த SCM ரெப்பாசிட்டரியும் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது வந்து பெரிய ரொம்ப டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது. இப்போ வந்து சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இந்த SCM வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரெப்பாசிட்டரி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது. இப்போ பெய்டு வெர்ஷன்னா சிலதில் வந்து லிமிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 500 ரெப்பாசிட்டரி தான் க்ரியேட் பண்ணணும், 1000 ரெப்பாசிட்டரி தான் க்ரியேட் பண்ணணும், ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸு. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு சர்வர் வந்து
க்ளவுடில் ஒரு இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணி நம்ம அதிலேயே வந்து இது வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து HTTPலே ரன் ஆகும். HTTPSனா கூட நம்ம SSL போடணும், அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஜாவா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு சொல்லி ஜாவா வெர்ஷன் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா 8 இன்ஸ்டால் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா இந்த SCM சர்வர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். பின்னு ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இப்போ என்ன பண்ணோம், இந்த SCM வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் SCM சர்வர் SCM server.bat அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பர்மிஷன் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுக்கணும். CHMOD +X SCM கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் வந்து LS போட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பர்மிஷன் வந்துருச்சு இந்த இதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், நம்ம ரன் பண்ணலாம். SCM சர்வர் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து அந்த SCM அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 8080 போர்ட்டில் தான் ரன் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம க்ளவுடில் போய்ட்டு பப்ளிக் இந்த இன்ஸ்டன்டோட பப்ளிக் ஐபி எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பப்ளிக் ஐபி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நம்ம வந்து இதோட செக்யூரிட்டி குரூப்பில் போய்ட்டு நம்ம வந்து 8080 போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 8080 போர்ட் இல்லை. ஸோ அதனால் நான் ஃபாலோ பண்ணுறேன். 8080 கொடுத்துட்டு எனிவேர் கொடுத்துறேன், சேவ் கொடுத்துட்டு இப்போ அந்த ஐபியை காப்பி பண்ண ஐபி இங்கே போட்டு 8080. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, வெப்லேயும் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக இதோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த SCMோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், SCM-Admin. யூசர் நேம் அதான், பாஸ்வேர்டு தான் SCM-Admin. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து SCM மேனேஜரோட அந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த SCM மேனேஜரை வந்து எப்படி வந்து ஒரு AWS இன்ஸ்டன்ட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம SCM மேனேஜருக்குள்ளே நம்மளால் லாகின் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம அடுத்து வந்து இதில் வந்து எப்போ ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறது, யூசர் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இன்னும் இந்த ITTamilan யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.